அண்ணாமலையின் பெயரை சொன்னாலே திமுக தலைவர் ஸ்டாலின் நடுங்குகிறார். மேலும் ஓபிஎஸ்ஸின் காலில் விழுந்தாரா எடப்பாடி? அண்ணாமலையோட பெயரை சொன்னாலே திமுக நடுங்கும். திமுகவை அடிப்பதற்காக அண்ணாமலை மீண்டும் முதன்மைப்படுத்துவதாக தற்போது தகவல்கள் வெளியாயிருக்கு. பாஜகவின் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை திமுக, அதிமுக என இரு பிரதான கட்சிகளையும் பாரபட்சமின்றி விமர்சித்தார். குறிப்பாக ஆளும் கட்சியான திமுகவை கேப் விடாமல் எகிரி அடித்தார். மேலும் திமுக அமைச்சர்கள், மூத்த தலைவர்களின் ஊழல் பட்டியலை டிஎம்கே ஃபைல்ஸ் என்ற பெயரில் தொகுப்பாக வெளியிட்டு அடுத்தடுத்து அதிரடி காட்டினார். அண்ணாமலை தலைவராக இருந்தவரை தமிழகத்தில் பிரதான எதிர்க்கட்சி அதிமுகவா அல்லது பாஜகவா என்று சந்தேகம் எழும் அளவிற்கு அண்ணாமலையின் செயல்பாடுகள் இருந்தது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து போட்டியிட்டு தோல்வியையே தழுவியது. இந்த கூட்டணி இருக்கும்போதே அதிமுக தலைவர் ஜெயலலிதாவை அண்ணாமலை விமர்சித்து அதிமுக தலைவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதன் தொடர்ச்சியாக இந்த கூட்டணியும் முடிவுக்கு வந்தது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இரு கட்சிகளும் தனித்து போட்டியிட்டு அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியே தழுவியது. ஆனால் இரு கட்சிகளும் தனித்தனியாக பெற்ற வாக்குகளை சேர்த்தா அது திமுக கூட்டணி வேட்பாளர்களை தோற்கடித்திருக்கலாம். இந்த கூட்டணியின் முடிவுக்கு அண்ணாமலை தான் காரணம். கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கணிசமான எம்பிகள் கிடைத்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டது. மேலும் சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து அதிமுகவோடு மீண்டும் கூட்டணி வைக்க பாஜக தலைமை விருப்பம் தெரிவிச்சிருக்கு. ஆனால் அண்ணாமலையை தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கினாதான் கூட்டணி அமைப்போம் என்ற அதிமுகவின் அழுத்தத்தை தொடர்ந்து அண்ணாமலை தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டார். ஆனால் சமீப காலமாக அண்ணாமலை மீண்டும் முக்கியத்துவம் பெற்று வருகிறார். குறிப்பாக எஸ்ஐஆர் பரிசீலனைக்கான பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை தலைமை வகித்து இருக்கிறார். இந்நிலையில் தற்போது கிடைச்சிருக்கிற தகவல் என்னன்னா, பாஜகவை பொறுத்தவரை திமுகவை அடிப்பதற்கு அண்ணாமலை தேவை. திராவிட கட்சிகளை எங்கு அடித்தா எங்கு வலிக்கும் என்ற வித்தையை அண்ணாமலை தெரிந்து வச்சிருக்கிறார். அவரை பாஜக பயன்படுத்தி கொள்கிறது. மேலும் அண்ணாமலையின் பெயரை சொன்னால் திமுக நடுங்கும். மேலும் திமுகவை அடிப்பது அண்ணாமலைக்கு கைவந்த கலை. திமுகவை எதிர்ப்பதை மட்டுமே தனி ப்ராஜெக்டாக அண்ணாமலைக்கு வழங்கப்படும். இதனால் அண்ணாமலை முதன்மைப்படுத்தப்படுகிறார், அவருக்கான மதிப்பும் அதிகரிக்கப்படுகிறது என்று அவர் சொல்லியிருந்தார். மேலும் கண்டிப்பாக இம்முறை திமுகவை தோற்கடித்தே ஆக வேண்டும் என்பதற்காக அண்ணாமலையை முன்னிறுத்தி இருக்கிறார்கள். மேலும் அண்ணாமலையை வைத்து திமுகவை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க வேண்டும் என தற்போது பிஜேபி முடிவெடுத்ததாகவும் அமித்ஷா ரகசியமான ஒரு தகவலை அண்ணாமலைக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் வழங்கியதாக சொல்லப்படுகிறது. மேலும் இம்முறையிலிருந்து திமுக ஆட்சியே அமைக்கக்கூடாது என்கின்ற சூழலை உருவாக்க வேண்டும். அதிமுக கூட்டணியில் அதிமுகவை தாவேகாவோடு இணைக்க வேண்டும் என்கின்ற பரபரப்பு தகவலையும் அமித்ஷா சொன்னதாக சொல்லப்படுகிறது. மேலும் கடந்த சில வாரங்களாகவே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு உட்கட்சியிலேயே நெருக்கடி உருவாகி வருது. கட்சியின் சீனியர்கள் தனியாக பிரிந்து செல்வதும் திமுகவில் இணைவதும் பலத்த பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. உச்சகட்டமாக கட்சியின் மிக மூத்த சீனியரான செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்திற்கு சென்று இருக்கிறார். ஓபிஎஸ் விஜய் பக்கம் செல்லலாம் என கூறப்படும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி முக்கிய முடிவு ஒன்று எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அது என்ன, அதிமுகவில் என்ன நடக்கிறது என்பதெல்லாம் தற்போது பெரும் பேசும் பொருளாக மாறியுள்ளது. தமிழக அரசியல் களத்தில் கடந்த சில வாரங்களாக அதிமுகவில் நடந்து வரும் நிகழ்வுகள் அக்கட்சி தலைமைக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தது அதிமுகவின் பலவீனத்தை வெளிப்படுத்தும் வகையில் இருக்குது. மேலும் அனுபவம் நிறைந்த ஒரு சீனியர் தலைவர் எதிர்க்கட்சியை விட்டு விஜய் தலைமையிலான தாவேகாவில் சேர்ந்திருப்பது அதிமுகவிலிருந்து மேலும் பல நிர்வாகிகள் வெளியேறப்படக்கூடும் என்ற அச்சத்தையும் தற்போது ஏற்படுத்தியிருக்கு. இதனால் இப்படியே போனால் கட்சிக்கே ஆபத்து என உணர்ந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி
உடனடியாக தனது அரசியல் யுக்திகளில் சில திருத்தங்களை செய்ய உள்ளதா சொல்லப்படுகிறது. அதிமுகவின் அடிப்படை வாக்கு வங்கியை தக்க வைத்து கொள்ளவும் ஏற்கனவே ஏற்பட்ட பிளவுகளை சரி செய்யவும் புதிய யுக்தி அவசியம் என்பதே இபிஎஸ் தரப்பின் புரிதலாகிவிட்டது. இந்த நிலையில் பல ஆண்டுகளாக அதிமுகவிலிருந்து பிரிந்து செயல்பட்டு வரும் சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர்களை மீண்டும் ஒன்றிணைக்கும் முயற்சி தீவிரமடைந்திருக்கு. இதுவே அதிமுகவை மீண்டும் பலம் செய்வதற்கான வழி என்பதே கட்சிக்குள் நிலவும் முக்கிய கருத்து. ஆனால் இந்த மூவரையும் மீண்டும் நேரடியாக அதிமுகவில் சேர்க்க எடப்பாடி தயாராக இல்லை எனவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. அதாவது கட்சியில் நிர்வாக பொறுப்போ உறுப்பினர் பதவியோ வழங்காமல் அவர்கள் தனிப்பட்ட அணியாகவே இருந்தாலும் பரவாயில்லை, கட்சி ஆரம்பித்தாலும் பரவாயில்லை, வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியாக இணைந்து கொள்ளலாம் என்ற புதிய யூகத்தை இபிஎஸ் முன்வச்சிருக்காரு. இது மூலம் அதிமுக தலைமையின் கட்டுப்பாட்டை எவ்விதத்திலும் பாதிக்காமல் சிதறி கிடக்கும் வாக்குகளை ஒருங்கிணைக்க முடியும் என்கின்ற கணக்கில் இபிஎஸ் செயல்படுகிறார். இதற்கிடையில் தாவேகாவலோடு இணைந்த செங்கோட்டையன் தனது 52வது ஆண்டு அரசியல் அனுபவம் குறித்து பேசியிருந்தார். அதற்கு மறைமுகமாக பதிலளித்த இபிஎஸ், உனக்கு 52 வருஷம் என்றால் எனக்கு 51 வருஷ அனுபவம் என பதிலடி கொடுத்தார். இதன் மூலம் அனுபவத்தில் நானும் குறையாதவர் என்ற செய்தியை எடப்பாடி அனைவருக்கும் வலியுறுத்த முயற்சிப்பதாக அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றாங்க. அதிமுகவினர் தாவேகாவுக்கு செல்வதை தடுக்க தற்போது அதிமுக தலைமை தீவிரமாக செயல்பட்டு வருது. குறிப்பாக சில மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் நிர்வாகிகள் மற்றும் சசிகலா, ஓபிஎஸ் அணியை சேர்ந்தவர்கள் தாவேகாவுக்கு நகர வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் அதை தடுக்க எடப்பாடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்காரு. மேலும் அதிமுகவின் தற்போதைய அரசியல் விளையாட்டின் மையம் ஒன்றுதான் கட்சியின் கட்டுப்பாட்டை இழக்காமல் வாக்குகளை மீண்டும் ஒருங்கிணைக்க சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் ஆகியோரை கூட்டணியில் இணைத்து கொள்வது என்ற இபிஎஸ்ஸின் சமரச யோசனை பாஜகவும் ஏற்றுக்கொண்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த தகவல் அதிமுகவில் இருந்து வெளியேற நினைக்கும் நிர்வாகிகளுக்கு ஒரு புதிய நம்பிக்கையையும் ஏற்படுத்தி உள்ளது.